بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين يرحمك الله அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் இன்றைய வகுப்பில் 72வது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த சூராவினுடைய கடைசி வகுப்பு இன்ஷா அல்லாஹ்வுடைய அருளால். 72வது மற்றும் 73வது வசனங்களில் அல்லாஹு தஆலா மனிதன் அமானிதத்தை சுமந்தான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அமானிதத்தினுடைய வேல்யூ, அதனுடைய பெருமதிப்பு என்ன என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் விவரித்து காட்டுகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா, நிச்சயமாக நாம். இன்னாவுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம். அரத்னா, அரத்னா அப்படின்னு சொன்னா நாம் எடுத்து காட்டினோம், நாம் சமர்ப்பித்தோம் என்ற அர்த்தங்களை எல்லாம் மொழிபெயர்ப்பாளர்கள் கொடுக்கிறாங்க. அல் அமானத, அமானிதத்தை, அமானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்பதை அறிஞர்கள் கூறக்கூடிய கூற்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அமானாவுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. கையடை பொருள், உங்கள்கிட்ட இதை பத்திரமா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க பார்த்தீங்களா, அதற்கு அமானா, அமானிதம் என்று சொல்லப்படும். அதே போல ஒரு கூற்று, இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இதை அமானிதமா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அமானிதமா கொடுக்கறதும் அமானா என்று சொல்லப்படும். இந்த இடத்துல அமானாவுக்கு என்ன அர்த்தம் என்பதை அறிஞர்கள் கூறக்கூடிய கூற்றிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம். அரப்னா, நாம் எடுத்து காட்டினோம். அல சமாவாத்தி, வானங்கள் மீது. அலா வந்தனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முல மஜ்ரூரா இருக்குது. சமாவாத், அதனுடைய முஃப்ரத் என்னத்தா? சமா, வானம். சமாவாத்துடைய முஃப்ரத் ஒருமை என்ன? சமா. வானங்கள் மீது அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம். வல் அர்தி, இன்னும் பூமியின் மீதும். வல் ஜிபாலி, இன்னும் மலைகள் மீதும் அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம். இமாம் சாதி ரஹ்மஹுல்லா அவங்க தஃப்சீரில் இந்த வார்த்தைகளுக்கான விளக்கமாக பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா அமானாவினுடைய ஷஅன், அதனுடைய வேல்யூ, அதனுடைய பெருமதியை இங்கு பெருமதிப்பிட்டு கூறுகிறான். எப்படியான அமானிதம் என்றால், முக்கல்லஃபீன், கடமைகள் சுமத்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள அமானிதங்கள். கடமைகள் சுமத்தப்பட்டவர்கள், கடமைகள் சுமத்தப்பட்டவங்கன்னு சொன்னா வயதுக்கு வந்த ஆண் பெண், வயதுக்கு வந்த ஆண் பெண். வயதுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க மேல என்ன கிடையாது? கடமைகள் என்பது அவங்க மேல கிடையாது, கட்டாய கடமைகள் கிடையாது. எப்ப ஒரு சிறுவர் அல்லது ஒரு சிறுமி வயதுக்கு வந்துட்டாங்களோ அதுல இருந்து அவங்க முக்கல்லஃப், அவங்க கடமைகள் சுமத்தப்பட்டவங்களாக ஆகிடுறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் செய்யக்கூடாது என்று இடக்கூடிய கட்டளைகள், செய்யக்கூடாது என்று விளக்கக்கூடிய விளக்கல்கள் எல்லாம் அந்த முக்கல்லஃப், வயதுக்கு வந்த ஆண் பெண்ணை பார்த்து பேசக்கூடியதாக இருக்கும். அதை தான் இமாம் சாதி ரஹ்மஹுல்லா இங்க கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த அமானிதங்களை முக்கல்லஃபின்களுக்கு, வயதுக்கு வந்த ஆண் பெண்களுக்கு, கடமைகள் சுமத்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அத்தகைய அமானிதத்தினுடைய பெருமதிப்பை அல்லாஹு தஆலா பெருமதிப்பிட்டு கூறுகிறான். அது என்ன? அந்த அமானிதம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய அவாமிர், கட்டளைகளுக்கு முன்மாதிரியாக நடப்பது. அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்மாதிரியாக
அதை ஏற்று நடப்பது. இரண்டாவது வஜ்தினாபில் மஹாரிம், ஹராமான அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்வது. எந்தெந்த நிலைகளில்? ரகசியமான, அதே போல மறைவான, வெளிப்படையான நிலைகளில் ஹராமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்வது. அல்லாஹ் ஏவக்கூடிய ஏவல்களை ஏற்று முன்மாதிரியாக நடப்பது. இதுதான் அமானா. இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அமானாவின் அர்த்தம் என்ன? அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதும் அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டு விலகிக் கொள்வது. இந்த அமானாவை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கின்றான்? கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை மகத்தான மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புகள் மீது எடுத்து காட்டினான். மிகப்பெரிய மனித படைப்பை விட மிகப்பெரிய படைப்புகள் என்னென்ன? அஸ்ஸமாவாத், வானங்கள், வல் அர்து, பூமி, வல் ஜிபால், மனிதர்களை விட மிக பிரம்மாண்டமான படைப்புகள். அந்த படைப்புகள் மீது அல்லாஹு தஆலா எடுத்து காட்டினான். எந்த அடிப்பில் அல்லாஹு தஆலா எடுத்து காட்டினான் என்றால், இஷ்டம் கொடுத்து நீங்க விரும்பினா நீங்க என்ன செய்யுங்க, இந்த கட்டளைகளை இந்த விலக்கல்களை நீங்க செயல்படுத்துங்க என்ற இஷ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த மிக பிரம்மாண்டமான படைப்புகள் மீது எடுத்து காட்டினான். உறுதியாக நீங்க செயல்படுத்தணும் என்ற அடிப்படையில் கிடையாது. நீங்க விரும்பினால் என்ன செய்யலாம், நீங்க இதை செயல்படுத்தலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா எடுத்து காட்டினார். இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அந்த அமானிதங்களை சரியான முறையில் அந்த படைப்புகள் ஏற்று நடக்குமையானால் அல்லாஹு தஆலா அதற்காக என்ன கொடுப்பான்? தவாப். ஃபலகில் அத்தவாப், கூலி உண்டு. அதை சரியான முறையில் அதை சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்றால் அதற்கான இகாப், தண்டனை உண்டு என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா மிக பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு இந்த அமானிதத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? எடுத்து காட்டினான். ஆனா அவைகள் ஃபஅபைன, இந்த வானங்களும் பூமியும் மலைகளும் ஃபஅபைன, மறுத்து விட்டன. ஐ யஹ்மில்னஹா, அதை சுமப்பதற்கு. ஐ யஹ்மில்னஹா, ஹா அதை, எதை? அமானிதத்தை சுமப்பதற்கு ஃபஅபைன, அந்த வானங்களும் மலைகளும் பூமியும் மறுத்து விட்டன. இவைகள்லாம் மிக பிரம்மாண்டமான படைப்பு. யாரை விட? மனிதர்களை விட. மேலும் வஅஷ்ஃபக்ன மின்ஹா, இன்னும் அவை அதற்கு பயந்தன. அந்த கட்டளைகளை தொழுமாறு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, பாவங்கள் செய்யக்கூடாது, பாவங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு அவைகள் என்ன செய்தன? பயந்தன. எந்த அடிப்படையில் பயந்தன என்பதை இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், எங்களுக்கு சுமத்தப்பட்டவைகளை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தன. அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அது என்ன செய்யல, அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். நீங்க இதை செயல்படுத்துவீர்களா என்று அல்லாஹ் எடுத்து காட்டும் போது நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று மாறு செய்யும் அடிப்படையில, மறுப்பு தெரிவிக்கும் அடிப்படையில அவைகள் என்ன செய்யல, வேண்டாம் என்று மறுக்கவில்லை. மாறாக எதன் அடிப்படையில் வானங்களும் பூமியும் மலைகளும் மறுத்தன? எங்கனால் செயல்படுத்த முடியாது, இயலாமையின் காரணமாக. அதே போல வலா ஜுஹுதன் ஃபீ தவாபி, அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தினால், அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டு விலகி கொண்டால் அல்லாஹ் எதை கொடுப்பான்? நன்மையை கொடுப்பான், சவாபை கொடுப்பான். சவாபெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று மலைகளும் வானங்களும் பூமியும் மறுக்கவில்லை. மாறாக அதை எங்கனால் செயல்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தின் அடிப்படையில் வானங்களும் பூமியும் மலைகளும் இந்த அமானிதத்தை மறுத்துவிட்டன என்று இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். இதே நிபந்தனையுடன் இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறார்கள், அல்லாஹுடைய அமானிதமான அல்லாஹுடைய கட்டளைகள், விலக்கல்கள், இந்த அமானிதத்தை செயல்படுத்தினால் கூலி உண்டு, செயல்படுத்தவில்லை என்றால் தண்டனை உண்டு என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த அமானிதங்களை மனிதன் மீது எடுத்து காட்டினான். மனிதன் இந்த அமானிதத்தை நான் செயல்படுத்துவேன் என்று என்ன செய்தான்? கபிலஹா, அதை ஏற்றுக்கொண்டான். வஹமலஹா மஅ ظுல்மத்தின் வஜஹ்லி,
மஅ ظுல்மிஹி வ ஜஹலிஹி, அவனுடைய அறியாமையுடனும் அவனுடைய அநீதத்துடனும் அதை என்ன செய்து கொண்டான், சுமந்து கொண்டான். மிகப்பெரிய இந்த சுமையை அவன் சுமந்து கொண்டான். அதைத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறி காட்டுகிறான், வஹமலஹல் இன்சான். மேலும் ஹமலஹா, வாவுக்கு இந்த இடத்துல ஆனால், மலைகள் வானங்கள் பூமி மறுத்து விட்டன அமானிதத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஹமலஹா, அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான் யாரு, அல் இன்சான், மனிதன். பாருங்க, இன்சான் பாத்தீங்கன்னா அதான் ஃபாயில் மர்ஃபூ, அல் இன்சான் ஃபாயில், ஹமல ஃபஅல், ஹா ஆப்ஜெக்ட் முன்னால வந்துருச்சு, அல் இன்சான் சப்ஜெக்ட். சரி, வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். மனிதன் எப்படி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னஹு, நிச்சயமாக அந்த மனிதன், அவன் கான இருக்கிறான், வலூமன், மிகவும் அநீதம் செய்யக்கூடியவனாக, மிகவும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஜஹூலன், அறியாதவனாக இருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? மனிதர்கள் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்துவதில் அதிகமான மனிதர்கள் என்னவாக இருக்கிறாங்க, வலூமன், அநீதம் செய்தவர்களாக இருக்கிறாங்களா? ஜஹூலன், அல்லாஹுடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வதை விட்டும் அறியாதவர்களாக இருக்கிறாங்களா, புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா? பார்க்கிறோமா இல்லையா? ஃபௌசன் அதீமா என்று அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை ஏற்று நடப்பதை முந்தைய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். இந்த ஃபௌசன் அதீமாவின் பக்கமாக ஊ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, இந்த ஃபௌசன் அதீமாவை பெற்று நரகத்தை விட்டு உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் காப்பாற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்ல, நாம அதிகமான மக்கள் பிள்ளைகளையும் நம்மளையும் உலகத்திலிருந்து சம்பாதித்து நம்ம உலகத்துல இந்த பூமியில செல்வந்தராக, படித்த பண்டிதராக, அந்த மாதிரி போறதான் முயற்சி பண்றாங்க. ஆனா மார்க்கத்தை கற்று பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவங்க ரொம்ப குறைவு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஓத வர்றதெல்லாம் பின்னால, படிக்கதான் முன்னால. பாக்குறீங்களா இல்லையா? படிச்சீங்களா அப்படிதான் கேட்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஃபௌசன் அதிகமாக போகாத, நீ இங்க இந்த உலகத்துல டெம்பரரி, நாளைக்கு மௌத்தா போயிட்டா அந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்ல, இதை படிக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு அலட்சியம், வலூம், ஜஹூல். பாக்குறோமா இல்லையா? நமக்கும் அதே தான், பாடம் படிக்கணும், நாளைக்கு ஃபௌசன் அதீமா, மகத்தான வெற்றியை கற்றுத்தரக்கூடிய வேதம், அல்லாஹுடைய அமானா கட்டளைகளை கற்றுத்தரக்கூடிய வேதத்தை படிக்கக்கூடிய வகுப்புக்கு போகணும் என்ற உத்வேகம் நமக்கு வரணும். இதே போன்ற நிலைகளை நாம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தணும். ஆனா ஷைத்தான் நம்மளை என்ன செஞ்சிடறான், மறக்கடிச்சிடறான். நமக்கு முன்னால காட்டுறான், எது, மணி, துன்யா, வீடு, தங்க நகை, எல்லாம் படி, வாகனங்கள், வாட்ச், ஆடம்பரம், தங்க நகைகள், படிப்பு, பட்டம், ஷஹாதா, அதான் மெயின். அழகான முறையில் அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். நல்ல மார்க்கம், தொழுவ போறாங்க, அதான் பெஸ்ட். படிப்புல ஒரு நார்மலா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதும், அல்லாஹ் அவங்களை ஒழுக்கத்தோட கொண்டு வரான்னு சொன்னா அதான் ஃபௌசன் அதீமா. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஒரு தந்தை தன் பிள்ளைகளிடத்தில் எதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும்? அஹ்லாக், அல்லாஹுக்கு கட்டுப்படுதல். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா இருக்குதான் பார்க்கணும். ஷஹாதா அது தேவை. ஆனா அதுதான் என்ன ஆக்கக்கூடாது, வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, அதை விட மேலானதாக ஆக்க விடக்கூடாது. ஆக்கிட்டா மார்க்கம் பின்னால போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பான. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இன்னஹு கான ஸலூம், ஸாலிம்டா அநியாயக்காரன், ஸலூம்டா ரொம்ப அநியாயக்காரன் அர்த்தம். ஸாலிம்டா என்ன அர்த்தம்? அநியாயக்காரன். நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அத மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய சூப்பர்லேட்டிவ் டிகிரி தானே. சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக நீங்க சொல்வதாக இருந்தா, ஸலூமன், அதிகம் அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்.
ஜாஹில்னு சொன்னா அறிவியினர். ஜஹூல்னு சொன்னா ரொம்ப அறிவினனாக இருக்கிறான். நீங்க பாருங்க, உலகத்துல பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு பாத்தீங்களா, ஆனா இந்த உலகத்தை படைத்த ரப்பை அறிவதில் அவர் மிகப்பெரிய ஜாஹிலா இருப்பார். மிகப்பெரிய பணக்காரா இருப்பாரு. பாத்தீங்கன்னா மலத்தை சுமக்கக்கூடிய மனிதனுடைய கால் பாதத்துல போய் உட்கார்ந்து தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி விழக்கூடியவனாக இருக்கிறான். பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு அல்லாஹு தாலா இதர படைப்புகளை விட வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய ஆதமுடைய மகனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ல, இந்த மனிதன் கால்நடைகளை வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு அறிவு கொடுத்தவனா உலகத்துல பார்க்க, உலக அறிவு இருக்குது, ஆனா என்ன இல்ல, இந்த கால்நடை என்னை படைக்குமா என்ற அறிவு கூட அவனுக்கு இல்லாத என்னவாக இருக்கிறான், ஜஹூலாக இருக்கிறான். மீனிங் புரியுதுங்களா? ஜஹூலுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, உலக அறிவு அவனுக்கு இருக்கலாம், ஆனா படைப்பாளனை பற்றியான அறிவு அவனுக்கு கட்டுப்படணும், அவனுக்கு கீழ்ப்படியணும் என்ற அறிவை அற்றவனாக மனிதன் இருக்கின்றான். பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பான. இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், மனிதர்கள் அல்லாஹுடைய அமானிதத்தை செயல்படுத்தும் விதத்திலும் அல்லாஹுடைய அமானிதத்தை செயல்படுத்தாமல் விடுவதிலும் 3 வகையினர்களாக பிரிகிறார்கள். எத்தனை வகையினர்களாக பிரிகிறார்கள்? மக்கள் இலா ஸலாத்ததி அக்ஸாம், 3 பிரிவினர்களாக பிரிகிறார்கள். முதலாவது பிரிவினர் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் யார்? நாங்க முஸ்லிம்கள் என்று வெளிப்படையாக தங்களை அல்லாஹுடைய அமானிதத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக வெளிப்படையாக தங்களை வெளிப்படுத்தியவர்கள். ஆனா லா பாத்தினன், உள்ரங்கத்தில் அவங்க என்ன செய்வது கிடையாது, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவது கிடையாது. இவங்க யாரு? முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள். இரண்டாவது வகையினர் முஷ்ரிகூன். இந்த முனாஃபிகீன்களை தான் நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நிறைய முஸ்லிம் என்ற பேர்ல உள்ளவங்க வருவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. பேரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவாங்க, ஆனா என்ன இருக்காது? ஸலா இருக்காது. என்ன இருக்காதா? ஸலா இருக்காது, ஜக்கா இருக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் தெரியாது. கேட்டா அவங்க பள்ளியுடைய முத்தவல்லி, என்னது முத்தவல்லி. அடுத்து கேட்டோம்னா இவங்க தான் இந்த ஊரினுடைய தலைவர், நாட்டாமை தலைவர், செக்ரட்டரி. நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், மா மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ்? பபன்னு சொல்லுவாங்க. தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாது, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. இப்படியா நிலையில தான் யார் இருக்கிறாங்க? முஸ்லிம், நாங்கெல்லாம் முஸ்லிம் ஊரினுடைய ஜமாத் தலைவர்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த சில பேர் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தையும் கற்று பயணிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த குறைந்த நபர்களை தவிர அதிகமானவர்கள் ஜாஹில்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சமூகத்துல மார்க்க கல்வி மேல்நிலைப்படுத்தப்படாம இருக்குது. இமாம சேர்க்கும் போது நல்ல மார்க்கத்தை போதிக்கக்கூடிய இமாம சேர்க்காம கொடுக்கக்கூடிய 15,000க்கு நீங்க காலையில ஓதி கொடுத்தா போதும், 5 நேரம் தொழு வச்சா போதும், மார்க்க கல்விலாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, மேல் வருமானம் உங்களுக்கு ஃபாத்தியா ஓதுறதுக்கு மற்றதெல்லாம் இருக்குது. அதனால நீங்க எங்க மக்களை எப்போதுமே நீங்க ஆட்டு மந்தைகளை போல அறியாமையில வச்சிருந்தாலே போதுமானது. எல்லா மக்களும் உங்களை என்ன செய்வாங்க? சுண்ணத்து கல்யாணம், வீட்டு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி நீங்க அதுக்கெல்லாம் போயிட்டு, அதே செல்வந்தர்கள் தான் அவங்க கடை திறக்கும் போது கூப்பிடுவாங்க. செல்வந்தர்களை நீங்க சாட்டிஸ்பிகேஷன் பண்ணா போதும். ஏழை பிள்ளைங்க ஓதி வரலாம் கவனிக்க தேவையில்லை. அதை செயல் வடிவத்துல இப்படி சொல்றது, சொல் வடிவத்துல சொல்ல மாட்டாங்க, செயல் வடிவத்துல. அப்ப அந்த இமாம் செல்வந்தர்களை சாட்டிஸ்பிகேஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்காது? இல்முனுடைய வளர்ச்சி இருக்காது, கல்வி வகுப்புகள் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பான. இதனால ஏற்பட்டது அறியாமை, ஜஹல், நிஃபாக்தனம் இருக்கின்ற காரணத்தினால். பேரளவுல முஸ்லிம்கள், ஆனா செயல் வடிவத்தில் அவங்ககிட்ட என்ன இல்ல? இஸ்லாம் இல்ல. அஸ்ஹரு, அவங்க வெளிப்படுத்தினார்கள் நாங்க முஸ்லிம்கள் என்ற அந்த நிலையை வெளிப்படுத்தினாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இல்ல? செயல் என்ன கிடையாது? இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள், நடைமுறைகள், வணக்கங்கள், இபாதாத்துகள், குவாலிட்டிஸ்
கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பான. இரண்டாவது வகையினர்கள் முஷ்ரிக் இணை வைப்பாளர்கள். தெளிவாக அவங்க தரகூஹா ஸாஹிரா வ பாத்தினா, வெளிப்படையாகவும் மறைவாகவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய அமானாவை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவங்க வெளிப்படையாக என்ன செய்யறது கிடையாது, அல்லாஹ்வுடைய அமானாவை ஃபாலோ பண்றது கிடையாது. அதை மறுக்கக்கூடியவங்களாகவும் குஃபார்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல அதுல ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்னு மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறத பார்க்கிறோம். மூணாவது வகையினர்கள் முஃமினூன். யாரு? மூமின்கள். காயிமூன பிஹா, அல்லாஹுடைய அமானாவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். பாதுகாக்கிறது அல்ல. பாதுகாக்கிறோம் சொன்னா நம்ம ஊர்கள்ல பாதுகாக்கிறது ஒண்ணு இருக்குது. பார்த்திருக்கீங்களா? குர்ஆனை பாதுகாப்பாங்க. நல்ல ஒரு உரை போட்டு அழகா பெட்டி, அதுக்கு ஒரு பெட்டியில வச்சு கல்யாணம் பண்ணும்போது கொடுப்பாங்க, கிஃப்டா கொடுப்பாங்க. அதே அந்த பெட்டி அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருவாங்க. அது பாதுகாப்பா அது இருக்கும். அது பக்கம் கால் நீட்டக்கூடாது, அதெல்லாம் கால் நீட்டக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆனா எடுத்து ஓத தெரியாது. அது பேர் என்னது? அது பாதுகாப்பா தான் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அமானா தான் அழுதுன்னு அமானா இருக்குது. அல்லாஹ் கொடுத்த அமானா எதுல இருக்குது தான் நமக்கு? குர்ஆன்லயும் ஹதீஸ்ல தான் இருக்குது. அந்த அமானாவை எப்படி வச்சிருப்பாங்க நம்மள பெரும்பாலான முஸ்லிம்கள்? அத பாதுகாப்பாக அது மூடிய வச்சிருப்பாங்க. பெரிய பெட்டியில உள்ள வச்சு பீரோ மேல உள்ள வச்சிருவாங்க. ஆனா அப்படி வச்சிருந்தா அந்த அமானா நமக்கு பயன் தருமா? பயன் தராது. என்ன செய்யணும்? அதை எடுத்து அர்த்தம் விளங்கி படிக்கணும். அதை எடுத்து அர்த்தம் விளங்கி படிக்க வேண்டும். அப்படி படித்தாதான் காயிமுன் என்ற அர்த்தம் வரும். சரிங்களா? அகீமு ஸலாஹ், அதுக்கான அர்த்தம் என்ன? தொழுகையை நிலை நாட்டுங்கள், நிலை நிறுத்துங்கள் என்ற அர்த்தம். அப்ப தொழுகை நிலை நிறுத்தல்னா என்ன? 5 நேர தொழுகை அவர் என்ன செய்வார்? கண்டினியூவா தொழுவார். ஹாஃபிது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹாஃபிது, பாதுகாருங்கள். தொழுகை என்ன செய்யுங்கள்? பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா பாதுகாக்குமாறு கட்டளையிடுகிறார். அப்ப அல் காயிமூன், மூமின்கள் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாஹிரா வ பாத்தினா, வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் என்ன செய்வார்கள்? செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி அல்லாஹுடைய அமானாவை செயல்படுத்துவதிலும் விடுவதிலும் 3 வகையினர்களாக மனிதர்கள் பிரிகிறார்கள். சரிங்களா? அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா, இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த 3 வகையினர்களுடைய செயல்பாடுகளை கூறுகிறான். மேலும் அவர்களுக்கான சவாப், கூலியையும் அல்லாஹு தஆலா விவரிக்கிறார். அவங்களுக்கான சவாப், கூலி என்ன? மூமினாக இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் செயல்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய மூமின்களுக்கு என்ன சவாப்? இதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்ட முனாஃபிகுன்கள், முஷ்ரிக்குன்களுக்கு என்ன அஸாப்? என்ன அஸாப், தண்டனை என்பதை அல்லாஹ் தஆலா 73வது வசனத்தில் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த அமானாவை அல்லாஹ் கொடுத்ததின் நோக்கம் என்ன? லியுஅஸிபல்லாஹுல் முனாஃபிகீன், நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய ஆண்களையும், வல் முனாஃபிகாத், நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தன்மை கொண்ட பெண்களையும் அல்லாஹு தஆலா லியுஅஸிப, தண்டிப்பதற்காக இந்த அமானாவை கொடுத்தேன்னா, அமானாவை அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். இந்த அமானாவை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்ன உண்டு? அதை ஏற்று நடந்தால் தவாப் உண்டு, புறக்கணித்தால் அதாபு உண்டு. இந்த நிலையில வானங்களுக்கும் மலைகளுக்கும் பூமிக்கும் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டும் போது அவைகள் என்ன செஞ்சன? மறுத்து விட்டன. ஆனா மனிதன் ஆசை, எப்போதும் நமக்கு ஆசை உண்டு தானே? வாங்க, இந்த இவ்வளவு சம்பளம் சேலரி இருக்குன்னா நம்ம ஆசைப்பட்டுருவோம். அதை விட பெரிய ஆசை இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு என்னன்னா, இந்த ஆன்லைன் ட்ரேடிங், அதுல நிறைய ஆசையில மக்கள் என்ன செஞ்சுறாங்க? காசை கொட்டிடுறாங்க. கடைசியில பார்த்தா ஐயோ எல்லாம் நல்ல நஷ்டமா ஆயிடுது. நம்ம ஊர்களை பாத்தீங்க சொன்னா இதே போல அது என்னமோ நிறைய கிரீன் வெல்த், அந்த வெல்த்ன்னு சொல்லிட்டு காசுகளை நீங்க கொடுங்க, டபுள் மடங்கா கிடைக்கும். எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான வட்டிகள். அந்த வட்டியில போய் மக்கள் ஆசையில போய் விழுந்தாங்க, அப்படியே மொத்தமா சுட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாக.
சரி, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தாத முனாஃபிகீன்கள் அவங்களுக்கான தண்டனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். லியுஅذிப அல்லாஹுல் முனாஃபிகீன், நயவஞ்சகமுடைய ஆண்களையும், வல் முனாஃபிகாத், நயவஞ்சகத்தன்மை கொண்ட பெண்களையும் தண்டிப்பதற்காக, மேலும் வல் முஷ்ரிகீன, இணை வைக்கக்கூடிய ஆண்களையும், வல் முஷ்ரிகாத், இணை வைக்கக்கூடிய பெண்களையும் தண்டிப்பதற்காக. ஏன் இவங்களுக்கு தண்டனை கிடைக்குது? அமானாவை அவங்க என்ன செய்யல, அவங்க செயல்படுத்தவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அமானாவை செயல்படுத்தணும் தான். அடுத்து மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹு தஆலா மேலும் மன்னிப்பதற்காக, தௌபா. ஏன்னா மூமின்கள்ட்ட என்ன ஏற்படும்? தண்டனைக்குரிய செயல்கள் ஏற்படலாம். அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைச்சு அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால் தான் என்ன செய்கிறான்? சொர்க்கத்திற்குள்ளாக அனுப்புகிறான். பெருமை வரக்கூடாது, நான் மூமின், நான் சிறந்தவன் என்ற பெருமை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய கருணையால் தான் நான் சொர்க்கம் போக முடியும் என்று நபியர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன தேவை? அல்லாஹுடைய கருணை, பாவமன்னிப்பு தேவை. எனவேதான் நபி அவர்கள் அதிகமாக என்ன தேடினார்கள்? பாவமன்னிப்பு தேடினார்கள். நாமும் பாவமன்னிப்பு தேடணும். இதெல்லாம் நம்ம ஊர்கள்ல இந்த பிதாவை போதிக்கக்கூடிய நபியவர்கள் மனிதர் கிடையாது என்ற தவறான கூற்றுகளை போதிக்கக்கூடிய மக்களுக்கான என்னது மறுப்பு. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கான கூலியை கூறுகிறார். வயதூப் அல்லாஹு, அமானாவை கொடுத்த அமானாவை செயல்படுத்தக்கூடிய அந்த மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா வயதூப் அல்லாஹு அலல் முஃமினீன, மூமினான நம்பிக்கை கொண்ட ஆண்களையும், வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட பெண்களையும் மன்னிப்பதற்காக இந்த அமானாவை கொடுத்து என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, மேலும் அல்லாஹ் கஃபூர், என்னவாக இருக்கிறான்? அதிக மன்னிப்பானாக இருக்கிறான். மனிதன் ஸலூம், மனிதன் என்னவாக இருக்கிறான்? அதிக மனிதக்காரனாக இருக்கிறான். என்றுமே அதே வசன், அதே பேட்டர்ன், சூப்பர்லேட்டிவ், அதாவது மிகைப்படுத்தி அதிகமான அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை அமைப்பு இதெல்லாம். ஜஹூல், அதே போல ஸலூம், அல்லாஹுடைய பண்பு பெயராக வரக்கூடிய இந்த இடத்துல கஃபூர், அதிக மன்னிப்பாளன். என்ன அர்த்தம் சொல்லணும்? அதிக மன்னிப்பாளன். மனிதன் என்னவாக இருக்கிறான்? ஸலூமாக இருக்கிறான், அதிகமாக அவன் அநீதக்காரனாக இருக்கிறான். அதே சமயத்துல நம்ம திருந்தி அநீதக்காரனாக இருந்து பாவம் செஞ்சு திருந்திட்டா அல்லாஹ் என்னவாக இருக்கிறான்? கஃபூர், கஃபூராக இருக்கிறான். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அப்படிதான் சொல்லணும், அரபிய சொல்லணும், படிக்கக்கூடிய வசனத்தை சொல்லணும். தமிழ விட்டுருங்க, அரபிய சொல்லிட்டு தமிழ சொல்லணும். அல்லாஹ் என்னவாக இருக்கிறான்? கஃபூராக இருக்கிறார். அடுத்து நாம ஜஹூலா இருக்கிறோமா? ஜஹூல், அறிவினர்களாக இருக்கிறோமா? அப்ப அறியாமையில இருந்து நம்ம விலகி, ஏற்கனவே இருந்த அறியாமை, பொதுவாக பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னா அறியாமை காலத்துல சில அறிவீனத்தனமான செயல்களை நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான நிலைகள் நம்ம திருந்தி வரும்போது ரஹீமன், அல்லாஹ் என்னவாக இருக்கிறான்? கண்ணை காட்டி அதையெல்லாம் மன்னித்து மார்க்கத்தை இன்னும் கற்றுத்தந்து கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வியை கொடுக்கிறான். நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம பாடம் படிக்க வர்றோம்னு சொன்னா இது யாருடைய கருணை? அல்லாஹுடைய கருணை. ரஹீமன், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் மார்க்கம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். பாவத்தை விட்டு விலகி கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான், உதவியை கொடுக்கிறான். நன்மை செய்வதற்கான உதவி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இது அல்லாஹுடைய ரஹ்மா. பாவம் செய்ய மனது தூண்டும். அல்லாஹுடைய கருணையினால் அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? பாதுகாத்து விடுவான். எனவே பாவத்தை விட்டு விலகின உடனே நாம பெருமாந்துடக்கூடாது. விளங்கணும், என்ன அடிப்படை விளங்கணும்? அல்லாஹுடைய கருணை, எல்லாம் அல்லாஹுடைய கருணை தான். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தருணத்திலும் பெருமை கொள்ளாத நிலையை மேற்கொண்டாங்க. ஒருவருக்கு அல்லாஹுடைய தூதர் நேர்வழி காட்டி
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதும் தன்னை பெரிதாக பேசவில்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். அல்லாஹுக்கு அனைத்து புகழும், அவன்தான் என்னை காரணமாக வைத்து அந்த யூத சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றினான். புரியுதுங்களா? அப்ப எல்லா நிலையிலும் யாரை நாம் புகழ வேண்டும்? அல்லாஹுவை புகழ வேண்டும். இன்றைய வகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா, ததக்குர், நீ நினைவு கூர்ந்து பார், அதீமல் அமானா, அமானாவினுடைய மகத்துவத்தை, பெருமதியை நீ நினைவு கூர்ந்து பார். அல்லத்தி தஹ்மிலுஹா இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அமானாவினுடைய வேல்யூவை நீ நினைவு கூர்ந்து பார். அது என்ன வேல்யூ? அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த அமானாவை மிக பிரம்மாண்டமான படைப்புகளாக இருக்கக்கூடிய வானங்கள், பூமி, மலைகள் மீது எடுத்து காட்டினான். இந்த அமானாவை அவைகள் என்ன செய்து விட்டன? ஏற்றுக்கொள்ள பயந்து மறுத்து விட்டன. ஆனால் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன? அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவோம், அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டு விலகிக் கொள்வோம். எனவே நம்மால் முடிந்த அளவு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். முடிந்த அளவு நடுநிலையாக, ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் முடிந்த அளவு நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைவான அமலாக இருந்தாலும் அதை நிலையாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பாவமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் என்னென்ன பாவங்கள் எனக்கு இருக்கிறது என்று பட்டியலிட்டு ஒன்று ஒன்றாக அதை விட்டு விலகிக் கொள்ள நாம முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால சூரத்துல் அஹ்ஸாப் முடிந்து விட்டது. இதுல பல தலைப்புகளில் பல விஷயங்களை நாம பார்த்திருக்கிறோம். அதை நம்ம மிக முக்கியமானவைகளையும் நம்ம நினைவுபடுத்திட்டு அப்படியே ஓரலா போயிடலாம் மேலோட்டமாக. முதல் வசனங்களை, இந்த சூராவினுடைய துவக்க வசனங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களாக இருக்கு. நம்ம அந்த இடத்துல விளக்கணும், குர்ஆன் என்னதுதான்? வழிகாட்டுதல். நபியை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருந்தது. வரலாற்றை கூறி அல்லாஹ் பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் கூறி அல்லாஹுடைய படைப்புகள், இன்னும் முக்கியமான விஷயங்களை எல்லாம் கூறி அல்லாஹு தாலா வழிகாட்டுவதையும் பக்குவப்படுத்துவதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து, இஸ்லாத்துல தத்தெடுத்தல் என்பது கிடையாது. இது மிக முக்கியமான ஒரு தகவல். குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், நமக்கு தேவையான ஒன்று. குர்ஆன்ல இது மார்க்கத்துல என்ன கிடையாது? தத்தெடுத்தல் இல்லை. அப்ப குழந்தை, இன்னைக்கு குழந்தை பேரு இல்லைன்னு சொன்னா அதை என்னவா நினைக்கிறாங்க? மிகப்பெரிய குற்றமா நினைக்கிறாங்க. ஆனா குழந்தை இன்மை என்பது அது என்னது? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளது, அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. அல்லாஹ் நாடியவங்களுக்கு ஆண் குழந்தை கொடுப்பான், நாடியவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பான், நாடியவங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேரையும் கலந்து கொடுப்பான். நாடியவங்களை அல்லாஹு தாலா அகீமா, குழந்தை இல்லாதவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான். இது யாருடைய நாட்டத்தில் உள்ளது? ஆனா இன்னைக்கு மருத்துவ உலகம் என்னவாக ஆக்கிடுச்சு? இது ஒரு வியாபார நோக்கமாக ஆக்கிவிட்டது. இதை பற்றி நம்ம தனியா இஸ்லாமிய பார்வையில் குழந்தை பேரு பற்றி நம்ம பேசணும். அப்பதான் அதுல நம்ம இன்றைய காலகட்ட மக்களுக்கு தேவை இருக்குது. எனவே குர்ஆன் தெளிவாக வழிகாட்டுகிறது. குழந்தை இல்லையா? சபுர் செய்ய வேண்டும். யாரை போல சபுர் செய்ய வேண்டும்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சபர் பண்ணணும். மேலும் நம்முடைய நபியில இருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்க. பேரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளை இருந்ததா? நம்ம இப்ப ஆயிஷா, இப்ப உள்ள ஒரு பெண்ணு, இளம் பெண்ணு கல்யாணமாகி குழந்தை பிறக்காட்டி என்ன செஞ்சிருவாங்க? போட்டு வாட்டி எடுக்கிறாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை இல்ல, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை இல்ல. அது குழந்தை இல்லை என்று அவதூறு பேசப்பட்டு ஏதாவது மனவேதனை ஏற்படுத்தும் விதமாக குழந்தை இல்லையே அப்படின்னு காயப்படுத்தும் விதமாக போய் ஹாஸ்பிட்டல் போய் காட்டுங்க, காசு செலவு பண்ணுங்க, அது நோயை போல சித்தரிக்கக்கூடிய நிலை இப்ப காணப்படுது. இது தவறு, மார்க்கத்துல கிடையாது. அது நோயே இல்லை. அது என்ன கிடையாது? குழந்தை பேர் என்பதும் குழந்தை இன்மை என்பதும் நோயாது. அது இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளது. குழந்தை பேரு இன்னைக்கு என்னவாக ஆக்கப்பட்டு விட்டது? நோயாக ஆக்கப்பட்டுச்சு. ஆனால்தான் நிறைய என்ன செய்யறாங்க?
குழந்தைய பேரு பண்ணணும்னு சொன்னா 1,00,000 ரூபாய் நீங்க ரெடி பண்ணணும். நீங்க டாக்டர் படிக்க வைங்க உங்க பிள்ளைங்களை, மார்க் ரீதியாக நீங்க அந்த மாதிரி உருவாக்கணும். ஆலிமையும் படிக்க வைங்க, டாக்டரும் படிக்க வைங்க, இன்ஜினியரிங் படிக்க வைங்க, எல்லாம் படிக்க வைங்க. ஆனா எப்படி எப்படி இருக்கணும்? இஸ்லாத்தோடு இந்த குர்ஆனை கற்று வரணும். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்தோம்னா அஹ்ஸாப் யுத்தத்தை பத்தி எல்லாம் நாம மேலோட்டமாக பார்த்தோம். அஹ்ஸாப் யுத்தத்தில் முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதவியை பார்த்தோம். நயவஞ்சகர்களுக்கான பதில்களா நாம இந்த சூராவினுடைய அந்த வசனங்கள்ல பார்த்தோம். அஹ்ஸாப் யுத்தத்தில் நயவஞ்சகர்களுடைய நிலைகளை பார்த்தோம். அதே போல அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த சூறால தான் அந்த வசனம் இடம்பெறுது. அழகான ஒரு விஷயம். அப்படியே தொடர்ந்து பனு குறைதா மீது படையெடுப்பு, அப்படியே போயிட்டு இருந்தோம் சொன்னா நிறைய தலைப்புகளை பார்த்தோம். அதுல மிக முக்கியமானதாக பார்த்தோம் சொன்னா மூமின்களின் தாய்மார்கள் ஏனைய பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அவர்களுக்கு இடும் கட்டளையை பாருங்க. வீட்டுக்குள்ள இருங்க, அறியாமை காலத்து பெண்களை போல நீங்க வெளியில சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, முகத்தை மறைங்க, உங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அழகை அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது, வீட்டுல உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, டிவியை பார்த்து நாடகத்தை பார்த்து இன்னைக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, வீட்டுல உட்காந்து குர்ஆனை ஓதுங்க, அர்த்தங்களை படிங்க, ஹதீஸை படிங்க என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அந்த வசனத்துல வழிகாட்டுகிறான், கட்டளையிடுகிறான், வழிகாட்டுதல், தௌஜீஹாத். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? படித்த ஆண்கள் அவங்க நடைமுறைப்படுத்திட்டு பெண்களுக்கு இதை என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. குர்ஆன் என்னது? தௌஜீஹாத், வழிகாட்டுதல். நூர், ஹுதா. ஹுதா தானே இது குர்ஆனுக்கு பேரு. குர்ஆனுக்கு பல பேர் இருக்குது, நூர், ஹுதா. எப்படி நம்ம இருட்டில் இருக்கும் போது நம்ம நடந்து செல்வதற்கு நமக்கு ஒளி பிரகாசம் தேவையோ, இந்த உலகத்தினுடைய இருள்களிலிருந்து நாம தெளிவாக நடப்பதற்கு என்ன தேவை? நூர். அந்த நூர் என்னது? குர்ஆன். நூர், ஹுதா, வழிகாட்டியா இருக்குது. அப்ப இத நாம எல்லா இடங்களையும் படிக்கணும். ஊர் பள்ளிவாசல்கள் இந்த சூறாவை நடத்த ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சூரா அன்-நூர், சூரத்துல் அஹ்ஸாப் பெண்களுடைய ஒழுக்கத்தை போதிக்குது. அதனால எல்லா பெண்களும் படிக்கணும். முஸ்லிமான பெண்கள், எல்லா பெண்களுக்கும் வழிகாட்டல் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு அழகான தீர்வை காட்டுகிறது. புரியுதுங்களா? தான் அழகான தீர்வை இந்த சூறா காட்டுகிறது. அடுத்து, நற்செயல் செய்யும் ஆண்களும் பெண்களும் கூலி வழங்கப்படுவதில் சமம். பார்த்தோமா இல்லையா? சமம், வேறுபாடே கிடையாது. மறுமையில மூமினான பெண்களுக்கும் அதே கூலிதான், ஆண்களுக்கும் அதே கூலிதான். இந்த உலகத்துல பெண்களுக்கு என்ன செய்யணும்? சில இடங்கள்ல பாகுபாடு, வேறுபாடு காட்டப்படுது. ஆனா அல்லாஹ்விடத்தில் நற்கூலியானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானது. சரி, அடுத்து, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது தெளிவான வழிகேடாகும். 36வது வசனம். தெளிவான வழிகேடு, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது. அதை பற்றியான விஷயத்தை நாம 36வது வசனத்துல பார்த்திருக்கோம். அப்படியே நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அதுல அடுத்து மிக முக்கியமான நபி அவர்களுடைய 5 பண்புகளை பார்த்தோம். நபி அவர்கள் என்னவாக இருக்கிறாங்க? நபி அவர்கள் பஷீர், சிராஜ், முனீர், பஷீர், நதீர், வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நற்செய்தி கூறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, எச்சரிக்கை, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, சிராஜ், ஒளி விளக்காக இருக்கிறாங்க, ஒளி தரக்கூடிய விளக்காக இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் அப்படின்னா உடனே நம்ம ஊர்ல உள்ள பித்ஆவாதிகள் உடனே சொல்லிடுறாங்க நபி அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு. அப்படி மட்டும் சொல்லிட்டு தாடி வைக்க மாட்டாங்க. நபி அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற பொய்யான ஒரு வாதத்தை சொல்லிட்டு விழாக்கள் கொண்டாடுவதிலும் பிரியாணி சமைத்து சாப்பிடுவதிலும் முன்னுரிமை காட்டுறாங்க. ஆனா தாடி கூட வைக்க மாட்டாங்க. நீங்க அழகா வச்சிருக்கீங்க, மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக்கும். நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, அது தவறு. நபி அவர்கள் சிராஜும் முனீரான என்ன அர்த்தம்? அழகான ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய, நல்வழிகளை காட்டித்தரக்கூடிய ஒளி விளக்காக இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதனால நீங்க பெரிய தாடி வச்சு சுன்னாவை ஃபாலோ பண்ணி அழகான நல்ல பேச்சு,
நல்ல ஒரு சாலிஹான நிலையில இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? மாலிக்கத்தான் தாடி வைக்கிறாங்க, அங்க இருந்து பாக்குறாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, அப்படியே போனா நிறைய இருக்குது. அதுல அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பாக பாத்தீங்கன்னா 32வது தலைப்பு, அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களை பண்படுத்துதல், அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துதல் பார்த்தோம். ரொம்ப மிக முக்கியமானது பெண்களுக்கான பாதுகாப்பை கற்றுத்தரக்கூடிய வசனம். அடுத்து விருந்து, ஒரு வீட்டுக்கு விருந்துண்ண போனால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். அந்த வீட்டுல போய் என்ன செய்யக்கூடாது, வெட்டி கதைகளை பேசிக்கிட்டு டயத்தை வீணாக்கி அங்க உள்ள பெண்கள்லாம் வெளியே வர விடாம உள்ளேயே கிடக்கிற மாதிரி தடுத்து வைத்திருப்பது, இதெல்லாம் தவறு. போனோமா, சாப்பிட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு அழகான ஒரு துஆவை செஞ்சுட்டு நம்ம வெளியாயிடணும். வெட்டி கதைகளை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே போல அங்க உள்ள பெண்கள்கிட்ட இங்க வாங்கம்மா, எனக்கு அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்நிய பெண்களை முன்னால் வர வரைக்கும் செய்யக்கூடாது. அந்த வீட்டுல உள்ள ஆணும் என்ன செய்யக்கூடாது, பெண்களை நீ கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு மனைவி எல்லா பொருட்களையும் கொண்டு வர மாதிரி வைக்கக்கூடாது. அது தவறு. அழகான விஷயம் அது. அங்க போய் பார்க்கணும், அந்த வசனத்தை போய் பாருங்க. அடுத்து, முஸ்லிமான பெண் நெருங்கிய உறவினர்களில் யாருக்கு முன்னால் ஹிஜாப் அணியாமல் இருக்கலாம். ரொம்ப மிக முக்கியமா இன்னைக்கெல்லாம் பாக்குறோம், நெருக்கமான உறவினர், ஆனா அவங்க என்ன அப்படின்னு சொன்னா ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவனுடைய தம்பி, அண்ணன், கணவனுடைய மாமா, கணவனுடைய தந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யறது, சாதாரண ரொம்ப கணவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலையிலேயே வர்றது. ஆனால் அல்லாஹு தஆலா அற்புதமான ஒழுக்கங்கள் சூரா நூறிலே கற்றுத்தருகிறான். வயதுக்கு வந்த மகனாக இருந்தால் கூட என்ன செய்யணும், அனுமதி பெற்று வர வேண்டிய 3 நேரங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ப என்ன விளங்குது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய பிறவிசையில அந்தரங்கமான நிலைகளில் அவங்க அனுமதி பெற்றுதான் வர வேண்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முன்னால, கணவனுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிலையில என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்னால நடந்து கொள்ளக்கூடாது என்ற அழகான ஒழுக்கத்தை சூரா நூறும் கற்றுத்தருகிறது, இங்கேயும் அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான். சரி, அடுத்து நபியின் மீது ஸலவாத் சொல்லுமாறு வந்துள்ள கட்டளை. அடுத்து மிக முக்கியமானது பெண்கள் ஹிஜாப் அணியுமாறு வந்துள்ள கட்டளை. அடுத்து மிக முக்கியமானதாக நாம பார்த்தது, வழிகேட்டை போதிக்கும் தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அல்ல, வழிகட்ட பிரிவுகளுடைய கொள்கைகள், அந்த சித்தாந்தங்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சோம், மேற்கோள் காட்டினோம். அதை வைத்து நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் சிந்தித்தால் அந்த வழிகட்ட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க யார் யார் என்பதை நீங்களே விளங்கி கொண்டு விலகி கொள்ளலாம். அப்பதான் அமானாவை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா அமானாவை விட்டுட்டு யாரை ஃபாலோ பண்ணிடுவோம், அத்தபனா சாதத்தனா வகுபரானா வஅதல்லூன சபீலாண்டு மறுமையில் புலம்பக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபாயிதா இல்ல, அங்க புலம்பி ஃபாயிதா உண்டா, ஃபாயிதா இல்ல. அதுக்கு என்ன ஹதீஸ், ஒரு உதாரணம் சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு தான் அமல், இன்னைக்கு ஹிசாப் கிடையாது. கதன், நாளை மறுமையில ஹிசாப் இருக்குது. வலா அமல், நான் மறுமையில என்ன செய்ய முடியாது, நான் மீண்டும் ஊருக்கு போயிட்டு இந்த வழிகட்ட தலைவர்களுக்கு எல்லாம் கட்டுப்படாம நான் ஒழுங்கா குர்ஆன் ஹதீஸையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடியதை அதை கற்று செயல்படுவேன்னு சொல்ல முடியுமா, முடியாது. இங்கதான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இத கிட்டத்தட்ட ஒரு 45-46 தலைப்புகள் கிட்ட நாம இந்த சூறாவில அல்லாஹுடைய பேருதவியால் பார்த்திருக்கிறோம். திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த சூறாவை இந்த தலைப்பின் அடிப்படையில பாருங்க. உங்க ஒரு ஊர்ல உள்ள பள்ளியில இந்த இந்த வீடியோ ஃபைலை அனுப்பித்தாரோம், வேர்டு ஃபைலையும் அனுப்பித்தாரோம். ஊர்லயும் என்ன செய்யுங்க, ஆலிம் சார்ட்ட சொல்லி இதை நீங்க பார்த்து இதை வீடியோவும் கிட்டத்தட்ட இதனுடைய வீடியோ 22 தொடர் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதோட சேர்த்து 23 வீடியோக்கள். அதை பார்த்து கூட அவங்க என்ன செய்யலாம், கிளாஸா எடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் அஹ்ஸாபுடைய தஃப்சீர் பிஹம்தில்லாஹ், அல்லாஹுக்கு அனைத்து போலும், வஅவுனிஹி, அல்லாஹுடைய உதவியால் நிறைவு பெற்று விட்டது. நாம இந்த சூறாவினுடைய தஃப்சீரை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 5ஆம் மாதம் 2024 ஆரம்பித்தோம். அல்லாஹுடைய பேருதவியால் 29/11/2024 6 மாதங்கள் கிட்ட நம்ம படிச்சிருக்கிறோம்.
இதுக்கு முன்னால் சூரத்துல் லுக்மான்ல நல்ல நல்ல விஷயங்கள். ஒரு தந்தை ஒரு மகனுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும். இன்னைக்கு தந்தை மகனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதே இல்லை. தாங்கள் செலவு செய்யக்கூடிய செலவினத்தினுடைய வேல்யூவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். படிக்க வைக்கணும். செலவு என்ன, அது நாங்க ஒரு மாசம் செலவுக்கு வீட்டுடைய செலவுக்கு வச்சிருக்கலாம், அதுதான் அவங்க படிக்க வைக்கிறதுக்காக நாங்க செலவு பண்றோம். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தொழுகையை கற்றுக் கொடுக்கணும், தௌஹீதை கற்றுக் கொடுக்கணும் என்ற அற்புதமான விஷயங்களை சூரா லுக்மான் கற்றுத் தருகிறது. சூரா சஜிதா, சூரத்துல் கஸஸ், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் முஃமினூன் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. நேரம் கிடைக்கும் போது அல் ஹன்னாஸ் வருவான் அவங்க கிட்ட. அல் ஹன்னாஸ், ஹன்னாஸ்னு என்னத்த அர்த்தம்? ஷைத்தான், இப்லீஸ். நேரம் கிடைக்கும்போது நேரம் இருக்குது, யூடியூப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய மெசேஜ் இருக்குது, கடமைகள் இருக்கு, அதை பாருங்க. சரி நம்ம ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் பார்ப்போம்னு நீங்க போனீங்கன்னா அதுக்கடுத்து 1 hour கழிச்ச பிறகு டைம் வேஸ்டா போச்சே அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு அடுத்த தடவை நம்ம எப்படியா திருந்தணும் அப்படின்னு ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவான். அடுத்த தடவை திருந்தணும் நம்ம மனசை நினைப்போம். அடுத்த தடவையும் இதே போல வரும்போது சரி நம்ம சூரத்துல் அஹ்ஸாப தொடர கேட்போம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட தொழு முடிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு நமக்கு டைம் ஓய்வா இருக்குது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஷர்ஹ்ல சொல்வதை போல ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப், உங்களுடைய அலுவல்கள்ல இருந்து நீங்க ஓய்வாகி விட்டால் இறைவனை வணங்குவதில் நீங்க நபியை நீங்க என்ன செய்யுங்க, எழுந்து நில்லுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்களுடைய இறைவனின் பக்கமாக நீங்கள் ஆர்வத்தோடு செல்லுங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் நான் இனிமே ஆர்வமா போகணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து வரும்போதே நல்ல எண்ணத்தோட வருவோம். வீட்டுக்கு வந்த உடனே ஷைத்தான் ஒரு எண்ணத்தை தான் போடுவான். எத்தனை எண்ணம் தான் போடுவான் தான்? என்ன முக்கியமான செய்தி வந்திருக்கும், எதுல ஃபேஸ்புக்ல வந்திருக்கும், 5 நிமிஷம் தான் நான் பார்க்க போறேன், அதுக்கு மேல பார்க்க மாட்டேன் அப்படின்னு திறப்பீங்க. அதுக்கடுத்து 1 hour கழிச்சு தான் வெளியே வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தா தூங்க டைம் ஆயிடும். தூங்க டயத்தையும் இன்னொரு மெசேஜ் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுலயும் அது சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு 11 மணி ஆனோன்னு தூங்கணும், காலைல ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தூங்க வைப்பான். இந்த மாதிரி எல்லாம் யாரு பண்றது? ஷேட்ட அல் ஹன்னாஸ், இப்லீஸ். சரிங்களா? அதனால நாம தான் விழித்துக் கொள்ளணும். அந்த அடிப்படையில முன் சென்ற நடத்தப்பட்ட சூறாக்களை எல்லாம் எடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. மாஷா அல்லாஹ், நல்ல விஷயங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா عرضنا الأمانة على السماوات والأرض والجبال على السماوات والأرض والجبال. والجبال நிறுத்தும் போது லாமுக்கு என்ன வைக்கிறோம்? சுக்குன் வைத்து நிறுத்தும். இன்னா ஷத்தா பெற்ற நூல்ல குன்னா செய்தல், ரா ஃபத்ஹா பெற்றுக்கனால வல்லினமாக சொல்றோம். பாத் இஸ்திலாவுடைய எழுத்து, இங்க கொஞ்சம் வல்லினமாக படிக்கிறோம். அல சமாவாத்தி, இங்க வரக்கூடிய இந்த அலிஃபுக்கு மேல ஒரு சாது போடப்பட்டிருக்குது. இதற்கான அர்த்தம் என்ன? போன வகுப்புல சொன்னோம் நாம. ஹம்சத்துல் வஸ்ல். ஹம்சத்துல் வாசல், ஹம்சத்துல் வாசல் சொல்லுங்க. சபஅத் அலிஃபாத் பார்த்தோமா? 7 அலிஃபுகள் பார்த்தோமா? ரசூலா, கவாரீரா, அனா, என்ன ஷேகுனா, கனூனா, அங்க வரக்கூடிய அலிஃபுகள் சட்டம் பார்த்தோம். எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். இப்ப இந்த அலிஃப் என்ன? ஹம்சத்துல் வஸ்ல். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை நம்ம சேர்த்து ஓதும் போது அது விழுந்துடும். தனியாக ஓதும் போது ஃபத்ஹா வைத்து, பெயர் சொல்லாக இருந்தா ஃபத்ஹா வைக்கணும், வினை சொல்லாக இருந்தா 3 எழுத்தை கவனித்து ஃபத்ஹா கஸ்ரா இருந்தா கஸ்ரா கொடுக்கணும், பம்மா இருந்தா பம்மா கொடுக்கணும். வினை சொல்லாக இருந்தால் அல் அமானத் என்று தனியா வாசிக்கிறதா இருந்தா அல் ஃபத்ஹா கொடுக்கணும். சேர்த்து வாசிக்கும் போது அரப்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி, ரா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால ரா முஃபஹமா, பாது இஸ்திலாவுடைய எடுத்து வல்லினம் இங்க குறைவாக காணப்படும், கஸ்ரா பெற்று வரனால. வல் ஜிபாலி ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா, சொல்லுங்க. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன?
அலி என்ன சொல்லுங்க? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. சொல்லுங்க. சொல்ல சொல்ல வந்துரும், அப்படியே மனப்பாடாயிரும். ஐ ஐ யாவுடைய உச்சரிப்புல இருந்து குன்னாவோட ஓதணும். கரெக்டுங்களா ஷேகுனா? ஐ யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன. பா என்ன? காஃப். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அது என்ன? கல்கலா சுக்ரா. சொல்லுங்க. கல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 6 எழுத்து. குத்துப்ஜத். 5. குத்துபுஜத். குத்துப்ஜத். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. கேட்கனால வந்துடும், அதனால முன்னால உட்காராம போயிடாதீங்க. ஒரு 2 முட்டை சாப்பிட்டு சொன்னா அவங்க காணும். யார் 2 முட்டை சாப்பிட்டு சொன்னா? சரி, இன்ஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ். வஅஷ்ஃபக்ன மின்ஹா. மின்ஹா இந்த நூன் வந்து என்ன நூன்? இஸ்ஹார். வஹமலஹல் இன்சான். இங்க நூன் இக்ஃபா. இக்ஃபா. சொல்லுங்க. இக்ஃபா. இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷாஃபின். மாஷா அல்லாஹ், உஸ்தாத் வந்து நீங்க கற்று நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. அல்லாஹ் அவங்களுக்கும் உஸ்தாதுக்கும் அருள் புரிவான. இன்னஹு ஷத்தா பெற்ற நூல் என்ன செய்ய வேண்டும்? குன்னா செய்ய வேண்டும். ஹூ, இந்த ஹூ என்ன? ஹூமா தமீருல் ஹா. சரிங்களா? மத் ஸிலா சுக்ரா. கான ஸலூமன். இங்க வரக்கூடிய சட்டம் என்ன? இக்ஃபா. இக்ஃபா. ஜஹூலன் என்பதை நிறுத்தும் போது ஜஹூலா. மத் இவத். மத் இவத். சொல்லுங்க. மத் இவத். இப்ப ஓதுவோம் பாருங்க. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين. அல்லாஹுடைய நாம வல்லினமா சொல்லணும், ஃபத்ஹா பெற்று வரனால. அதுக்கடுத்து அல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி. இந்த காஃபு இதனுடைய வல்லினம் அதிகமாக இருக்கும். காஃபும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அல் அலிஃபுல் மத்தியாவுடைய உச்சரிப்பும் என்னவாக இருக்கும்? முஃபஹ்ஹமா. சொல்லுங்க. முஃபஹ்ஹமா. வல் முனாஃபிகாத்தி. சொல்லுங்க. வல் முனாஃபிகாத். ஆனா இங்க அல் முனாஃபிகீன, இங்க வரக்கூடிய காஃபுடைய தன்மை, அதனுடைய வல்லினத்தன்மை குறைவாக இருக்கும், கஸ்ரா பெற்று வரனால. என்ன ஷாஹுல் ஹமீத் என்ன புரியுதுங்களா? பாரக்கல்லாஹ். வல் முஷ்ரிகீன ரா இங்க முரக்ககா கஸ்ரா பெற்று வரனால. வல் முஷ்ரிகாத்தி ரா என்னது? முரக்ககா. வயதூப அல்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால வல்லினம்.
அலல் முஃமினீன் அலல் முஃமினீன வல் முஃமினாத். இந்த இடத்துல நாம நிறுத்தும் போது என்ன மத்து வருது? மத்து ஆரித். மத்து ஆரித். இந்த காஃப் லாம் யாவுக்கு என்ன அர்த்தம் தான்? அல் வக்ஃபு அவுலா, நிறுத்துவது சிறப்பு. வகான் அல்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால வல்லினம் கஃபூரர் ரஹீமா. இந்த இடத்துல வரக்கூடிய சட்டம் என்ன? இத்காம் தாம் பிலா குன்னஹ். சொல்லுங்க, इदगाम ताम बिला गुना என்ன சட்டம் உஸ்தாத்? इदगाम ला பிலா குன்னஹ். இத்காம் தாம் பிலா குன்னஹ். சரி, கடைசியில ரஹீமன் நிறுத்தும் போது ரஹீமா. இங்க ஒரு சின்ன மீன் போட்டுறப்பட்டிருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய பிஸ்மில்லாவோட சேர்த்து ஓதிங்கன்னா இங்க வந்து இக்லாப். என்ன சட்டம் வருதுன்னு இப்ப விளக்குறாங்க, இக்லாப். உதாரணமா வகான் அல்லாஹ் கஃபூரர் ரஹீமன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரிங்களா? ஓதலாமா? மாலிகத்தாக டவுட் உண்டா? இதுல ரூல்ஸ் ரீதியா டவுட் எதுவும் இல்லையில? மகனார் இது ஓதி காட்டுவாங்க, நீங்க அதுக்கு முன்னால ஓதி கேட்டுருங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக். ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات. المنافقين والمنافقات والمشركين والمشركات. அப்படி எடுத்தோம்னா அரையும் குறையுமா போகும். வல் முஷ்ரிகாத்துல இருந்து எடுத்தா திரும்ப இங்கேருந்து ஓதி இது வரைக்கும் நம்ம முடிக்கிறது கொஞ்சம் அஃபல். ட்ரை பண்ணி பார்ப்போம். ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات. يعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات. وكان الله غفورا رحيما. أعوذ بالله من الشيطان الرجيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات. وكان الله غفورا رحيما.
யாரும் ஓதி கொடுக்குறீங்களா? سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا. بارك الله فيكم.